இது சாதாரண சின்ன சின்ன கட்சிகள் சீமான், பாமக, பாஜக இவங்கெல்லாம் நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம் போது ஒரு காங்கிரஸ் பேரியக்கத்திற்குன்ற ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. 57 ஆண்டுகளாக கோட்டையை விட்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் அந்த முயற்சி எடுப்பதற்கு என்ன பிரச்சனை? எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தினால் தோழமை கட்சிகள் வலிமை பெற போகிறது. இப்போ பாஜக வலிமை பெற்றால் தோழமை கட்சிகளுக்கு வலிமையாக இருக்குமா? பாமக வலிமை பெற்றால் எங்கள் தோழமை கட்சிகளுக்கு வலிமையாக இருக்குமா? நாங்கள் வலிமையாக இருந்தால் தான் தோழமை கட்சிகள் வலிமையாக இருக்கும். ஆகவே இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது என்பது எங்களுடைய ஜீவாதார உரிமை. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. அது மாதிரி கிடையவே கிடையாது. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உண்மையான தோழமையோடு இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் எந்த கட்சிகள் எதிர்கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொன்னாலும் முதலில் அதற்கு எதிர்ப்பது உண்மையான தோழமையாக காங்கிரஸ் பேரியக்கம் தான். அது சட்டமன்றமாகட்டும் மக்கள் மன்றமாகட்டும். எங்களுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்துவது வேறு, தோழமை என்பது வேறு. ரெண்டத்தையும் நீங்கள் ஒன்றா பார்க்கக்கூடாது. 26 வந்து சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணியில் இருப்பீங்கன்னு சொல்லி அது எங்கள் தலைமை, அகில இந்திய தலைமை தானே முடியும். நான் சொல்ல முடியாதுல்ல. அந்த அதிகாரமும் அந்த அறிவிப்பும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தான் இருக்கிறது. நான் ஜஸ்ட் ஒரு அம்பாசடர், தூதுவன். இந்த வேலை திட்டங்களை செய்யனா நான் தொண்டனாக தோழர்களோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணக்கமாக இருக்கிறோம். அவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், நாங்கள் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இதில் என்ன கேள்வி? அந்த கேள்விக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போது கூட்டணி அமைச்சரவை வந்தாலும் அதில் எங்களோடு அவர்கள் பங்கு பெறுவார்கள். அமைச்சரவையில் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறது. நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், இணக்கமாக இருக்கிறோம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எங்களுடைய கட்சியுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கென்று ஒரு வழித்தோன்றல்கள், காமராஜருடைய வழித்தோன்றல்கள், தலைவர் ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ்காந்தியுடைய வழித்தோன்றல்கள் தான் இன்று கட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசை பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. அதற்கு நாங்கள் முன்னெடுப்பதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? எங்களுடைய கட்சியுடைய வேலையை நாங்கள் பார்க்கிறோம். எல்லா இடத்துலையும் சங்கடங்கள் இருக்கு, எல்லா கட்சியிலையும் இருக்கு, எங்க கட்சியிலையும் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.